அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போன ஹை ப்ரோட்டீன் சிக்கன் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஒரு இட்லி குக்கரில் வந்து 2 சைடு வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து காஷ்மீரி சில்லி, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கார்லிக் வந்து இன்னொரு பக்கம் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 2 சைடு வந்து சிக்கன் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அது இன்னொரு சைடு வந்து வச்சு அவிச்சி வந்து எடுத்துக்கணும். ஐ மீன் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து செஞ்சிடலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ஸை ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை வந்து நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் வந்து சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில்லிஸ் வித் கார்லிக். இது உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காரமாக பிடிக்கும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாவில் வந்து காரம் இருக்காது. ஸோ வந்து நான் அதுவும் கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக்கிறதுக்காக இதில் வந்து பட்டர் 2 க்யூப்ஸ் ஆஃப் பட்டர் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்க்கறதுனால இன்னும் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அரைக்கும்போது வந்து க்ரீமியாக வரும். இப்போ வந்து சால்ட் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்ல மிக்சியில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து வரணும். நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிற மாதிரி தண்ணி வந்து எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது சிக்கன் பாயில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனை சேர்த்துட்டு சிக்கன் வந்து நீங்கள் ஷ்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க்காலேயோ இல்லை நைஃப்லேயோ எதுலாலும் சிக்கன் வந்து ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் குடமிளகா அண்ட் ஆனியனை வந்து கொஞ்சம் வந்து எண்ணெயில் வந்து சாட்டே பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு ராவாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் வந்து ராவாக கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு தடவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இதுவே வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட் பிரெட் ஆர் ஒயிட் பிரெட் இதில் வேணாலும் நீங்கள் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா 2 பக்கமும் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான ஹை ப்ரோட்டீன் சிக்கன் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். பட் பட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் சூப்பரான சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். அந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Thank you so much all. Thank you so much.